இன்றைக்கி பாஸ்தாவை வச்சு எப்படி டேஸ்டியான லசானியா பண்ணலான்னு பார்க்கலாமா? இது பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிள் தாங்க. ப்ராசஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அது கூட 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் எதுக்குன்னா பாஸ்தா நல்லா ஒட்டி வரக்கூடாது, உதிரியாக வராதனால ஆயில் ஊற்றிருக்கோம். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இதை மாதிரி நீட்டாக பாஸ்தாவை போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பேன் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், 1 டேபிள் ஸ்பூன் மைதா போட்டு இதுமாரி நல்லா சாட்டே பண்ணிவிட்டு இது கூட நம்ம மில்க் ஆட் பண்ணி ஒயிட் சாஸ் தாங்க ரெடி பண்ண போகிறோம். இது மாதிரி பால் ஒரு கப்பை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கோங்க. இது கூட தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா திக்காகிற வரைக்கும் கலந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஒயிட் சாஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்த ப்ராசஸ் என்னான்னு இப்போ வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். விட்டுட்டு மீடியம் சைஸ் வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி இது மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்ருங்க. கோல்டன் ப்ரௌன் ஆகக்கூடாது, சும்மா டிரான்ஸ்பரண்ட்டாக வதக்கினா மட்டும் போதும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூட சின்னதாக கட் பண்ண 4 பல்லு பூண்டை ஆட் பண்ணி இதை மாதிரி எண்ணெயில் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இப்போது வெங்காயம் பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு. அது கூட நல்லா மின்ஸ்டு சிக்கனுங்க. இது ஒன்றும் இல்லைங்க, சிக்கனை நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி இதை மாதிரி எடுத்துக்கோங்க. நான் 1/4 கிலோ சிக்கன் மாதிரி எடுத்துருக்கேங்க, போன்லெஸ் சிக்கன். இதை நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஹீட்டாக நம்மளுக்கு சிக்கன் இதை மாதிரி உதிரியாக கிடைக்குங்க. இதுக்கப்புறம் நம்ம மசாலா பொருட்களை ஆட் பண்ண போகிறோம். இப்போது லசானியாவுக்கு தேவையான மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட பெப்பர் 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனுக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கறதே தக்காளி தாங்க. நம்ம லசானியாவுக்கு தேவையான தக்காளியை மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம நல்லா கலரி விட்டுக்கலாம். நான் இதுக்கு 3 நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்திருக்கேன். இந்த சாஸுக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டு நம்ம ரெடி பண்ணி எடுக்க போகிறோம். இந்த தண்ணியெல்லாம் வற்றி தக்காளி ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுக்க போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு லிட்டை போட்டு மூடி வச்சு ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணால் தண்ணியெல்லாம் வற்றி தக்காளியோட பச்சை ஸ்மெல் போயிடுங்க. நான் மீடியம் ஃப்ளேமில்
15 மினிட்ஸ் வச்சு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா இதை மாதிரி தண்ணியெல்லாம் வற்றி தக்காளியோட ஸ்மெல் போய் நம்மளுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பாஸ்தாக்கு எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இது மாதிரி ஒரு பேக்கிங் டின் எடுத்து அதில் ஃபஸ்ட்டு பாஸ்தாவை அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை மாதிரி நம்ம ஈவனாக அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பாஸ்தாவையும் நம்ம லேயராக செட் பண்ண போகிறோம். அதனால் எப்படி செட் பண்ணணுன்ட்டு டீட்டெயிலாக காமிக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பாஸ்தா அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஒயிட் சாஸை இது மாதிரி ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி ஊற்றி எடுத்துகிட்டு அதுக்கும் மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கனை போட போகிறோம். இதை மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கனை போட்டுட்டு திரும்பி அதே ப்ராசஸாக பாஸ்தா அரேஞ்ச் பண்ணிவிட்டு திரும்பி ஒயிட் சாஸ் போட போகிறோம். இதை மாதிரி ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம மைக்ரோவேவன் இருந்தால் ஒரு 10 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தால் போதும். அப்படி மைக்ரோவேவன் இல்லைன்னா டைரெக்டாக குக்கரில் தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் விசில் போடாமல் ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்தால் பேக் ஆகிடுங்க. இதை மாதிரி லசானியாவை ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம ஃபைனல் ப்ராசஸாக அதுக்கு மேலே சீஸ் தாங்க ஆட் பண்ண போகிறோம். இது மாதிரி லீஃப் சீஸை ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு சைடில் மொசரல்லா சீஸை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை 10 நிமிஷம் மைக்ரோவேவனில் பேக் பண்ணி எடுத்தால் டேஸ்டியான லசானியா ரெடி ஆகிடுங்க. இது நம்ம பாஸ்தாவில் தான் ட்ரை பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி தான். என்னோடய சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.